விஜய் ஜெயிச்சார், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானே என் சேனலில் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், சங்கீதா நாகராஜன்ன்ற சேனலில். ஆனால் உண்மையிலே எனக்கு காலைல அந்த வெயிலே அடிக்கலை. எங்கள் அப்பா டிஎம்கே, நான் வந்து டிவிக்கு. எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாரு. அக்கா வீட்டுக்காரும் பார்த்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. இன்னும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கன்னு பார்த்தா இன்னும் இவ்வளோ வாங்கியிருக்காங்க. எடுத்த உடனே 100 இவ்வளோ சம்திங் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. 2 பேருமே, அப்பாவும் அக்கா ஹஸ்பண்ட் 2மே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், வார்த்தையே இல்லை சந்தோஷத்துக்குலாம். கேக் வாங்கிட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோ நான் என் சேனலில் போட்டிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். அதையும் சொல்லணும்னா உண்மையிலேயே இந்த தடவை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ணனை நம்பி நிறைய பேர் ஓட் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மறுபடியும் டிஎம்கே வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. நேற்று காலையில் வரை எனக்கு பக்குன்னு இருந்துச்சு உள்ளக. ஜியோ டிவிக்கு வரணும், டிஎம்கே வந்தால் போச்சு, மறுபடியும் போயிடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப அல்லல் பட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாருமே பயங்கர இதில் வரியில் இருந்தாங்க, எப்படா ரிசல்ட் வரும்னு. ஆனால் பரவாயில்ல, அண்ணன் ஜெயிச்சா ரொம்ப 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 ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் அண்ணா. அப்புறம் செல்வம் அண்ணனுக்கும் ஆல் தி பெஸ்ட், கீர்த்தனாக்காக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். எப்படி நம்ம என்ன பண்ணாலுமே குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நம்ம அதில் காதில் வாங்காமல் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக கண்டினியூ பண்ணிட்டு போவோம். வைக்கிற கோரிக்கைனா ஏதாவது செய்கிறாங்க அவங்க, ஆனால் அதை எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க இருக்கவங்க வந்தவங்க. அண்ணா எதாவது பண்ணாலுமே நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டாக நீட்டாக பண்ணணும். அது இல்லாமல் பிள்ளைங்களுக்கு அங்கேன்னு விளாட்றதுக்கு பார்க்கு எங்கேயுமே இல்லை. ஆனால் அங்கேங்கன்னு இடம் இருக்குது, ஆனால் அது கவர்மெண்ட் இடம் இல்லை, மற்றவங்க இடம் நினைக்கிறேன். கொஞ்சம் அதை என்னையும் கேட்டு பார்த்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு விளாட ஒரு பார்க்கு, அப்புறம் அங்கேன்னு கொஞ்சம் மருத்துவ வசதிக்காக ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை டாஸ்மார்க் வந்து மொத்தத்துக்கு அழிச்சோம்னா நிறைய பேர் பைத்தியம் ஆகிடுவாங்க. அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்மார்க் ஒழிக்க நான் சொல்ல மாட்டேன். பாதிக்கு பாதி, ஒரு ஊரில் ஒரு 100 இருந்துச்சுன்னா பாதிக்கு பாதி 50 குறைச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா பரவாயில்ல, ஆனால் மொத்தமாக குறைச்சோம்னா உண்மையிலேயே மக்கள் பாவம். நான் என்ன அவங்களோட மைண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக சேர்த்தா நான் சொல்கிறேன். வெளியே கொண்டு வந்ததுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதனால் தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். ஏன்னா டக்குன்னு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, மொத்தத்தில் நம்ம மூடிட்டோம்னா அவங்களோட தாட் வந்து எங்கெங்கேயோ போகும், என்னென்னமோ தோணும். ஃபேமிலி கூட சண்டை வரும், சூசைட் பண்ணணும்னு தோணும், என்னென்னமோ உங்களுக்கு நிறையா தோணும். அதனால தான் சொல்கிறேன், எடுத்த உடனே டாஸ்மார்க்கு ஃபுல்லாக ஒழிக்க வேண்டாம். பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக 50 இருந்தால் 100 இருந்தால் ஒரு 50 இருந்தால் அது 25, அந்த மாதிரினா பாதி குறைச்சா நல்லாயிருக்கும். உடனே ஸ்டாப் பண்ணோம்னா அவங்க மைண்டு கண்டிஷன் சரியாக இருக்காது. அதுதான் நமக்கு இந்த 5 வருஷம் கிடச்சிருக்கு. 5 வருஷத்தில் நம்ம வாழ்க்கை தான், நம்மளோட ஆட்சி தான். நமக்கு என்ன தோணும், மற்றவங்க என்ன செய்யலையோ, என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நல்லபடியாக பக்காவாக பண்ணுங்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.